முதல்வர் இதற்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக பரந்தூர் மாநிலத்தில் அது நீண்ட காலமாக விவசாயிகள் அந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், கூடாது என்றார்கள். மக்களின் வாழ்வியலை பாதித்து ஒரு வளர்ச்சி திட்டம் என்பது கூடாது. எனவே அங்க இருக்கிற விவசாயிகள், அங்கு குடியிருக்கிற மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டத்தை கைவிடுவது நல்லது. ஆனா வேறொரு இடத்தில் மக்கள் பாதிக்காமல், விவசாயம் பாதிக்காமல் இது போன்ற விமான நிலையங்கள் உருவாக்கலாம். அது நல்லது கூட. உள்துறை அமைச்சர், தமிழக முதல்வர் இடதுசாரிகளை கணக்கெடுப்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். இது மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடியது. பிரிட்டிஷ் முறை, காலனி ஆதிக்க முறை. பல்கலைக்கழகங்களில் படித்த விடுதலை போரில் ஈடுபட்ட மாணவர்களை அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கணக்கெடுத்தது. இப்பொழுது இடதுசாரிகளை கணக்கெடுப்பது என்பது யாருக்கும் தெரியாத மிக சாதாரணமாக கடந்து போகிற ஒன்றாக அரசு கருதக்கூடாது. செயலாளர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும், அவர் விளக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டின் முதல்வரும் இது குறித்து கருத்தை சொல்ல வேண்டும். பிறகு 28ஆம் தேதி டெல்டாவை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் கலெக்டர் அலுவலகத்தில் முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தில் நடந்திருக்கிறது. மாநில குழு சார்பில் நானும் டெல்டாவில் நடைபெறுகிற போராட்டத்தில் பங்கேற்கிறோம். குறிப்பாக திருவாரூரில் நடைபெறுகிற போராட்டத்தில் பங்கேற்கிறோம். ஒன்றிய அரசும் இது போன்ற வறட்சி காலங்களில் தன்னுடைய நிதியில் இருந்து தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை தங்குதடை இல்லாமல் தர வேண்டும் என்று நாங்கள் பெற்றுக்கொள்வோம். செப்டம்பர் 1 ஒரு பிரமாண்டமான பேரணி டெல்லியில் நடைபெறுகிறது. அந்த பேரணியில் பங்கேற்க டெல்டாவில் இருந்து ரயில் செல்வதாக இருந்தது. அதை தடுத்து விட்டது ஒன்றிய அரசு. ஏற்கனவே கேரளாவில் இருந்து செல்கிற ரயிலையும் தடுத்து விட்டது ஒன்றிய அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தங்கள் உரிமைகளுக்காக தலைநகரில் சென்று ஒரு ஜனநாயகபூர்வமான போராட்டத்தை நடத்திருந்த எங்களை முடக்கிற விதமாக ரயிலை நிறுத்தியிருக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு நாங்கள் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்களை எப்பொழுதுமே நாங்கள் கொண்டிருக்கோம். அவரின் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டின கண்டிக்கிற அதே நேரத்தில் நல்ல திட்டங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வரவேற்போம். எனவே ஏழ்மை ஒழிகிறவரை இந்த நலத்திட்டங்கள், எளிய மக்களுக்கான சலுகைகள் இவை தொடர வேண்டும் என்று நாங்கள் கொடுக்கிறோம்.